ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? S1 ஏரோட பேட்ரி 3 கிலோவாட்டு எல்ஜி செல்ஸு. ஓகேவா? இப்போது இதில் 3, 2, 5 சீரீஸு நம்ம செல்ஸ் மாற்ற போகிறோம். 5 × 12 இத்தனை செல்ஸ் நம்ம மாற்ற போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. ஷாப் நேம் ஃபர்ஸ்ட் கால் ஈவிலர். என்னோட நேம் சாய் சரண். நம்ம கடை அடையார் இந்திரா நகரில் இருக்குது. 2 பேக்கை சிங்கிள் பேக்காக சீரீஸ் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதில் நம்ம செல்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் எந்தெந்த செல்ஸு ஏபி, பியில் எத்தனை செல்ஸ் போயிருக்கு, ஏல எத்தனை செல்ஸ் போயிருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்த்தாவே உங்களுக்கே புரியும். அதேமாதிரி அந்த செல்ஸை எப்படி நம்ம அதிலேருந்து எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம், செல்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓப்பன் ஸ்பேஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம அது மேலே மோல்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன வார்னிங், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த வேலையை ட்ரை பண்ணாதீங்க. இந்த பேட்ரி பேக்கில் ஆல்ரெடி ரெக்கவர் ஆன செல்ஸோட ஐஆரை செக் பண்ணுங்கள். தென் சேம் ஐஆர் இருக்கிற செல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே சேம் ஐஆரில் இருக்க செல்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் இந்த பேட்ரி பேக்கில் வராது. வெல்ட் பண்ணுற நிக்கிள் ஸ்ட்ரிப்போட திக்னஸ்ஸு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெல்டிங் ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பர்ன்றது டெக்னீஷியன்ஸுக்கு புரியும். நம்ம எவ்வளோ கரெக்டாக செல்ஸை அசம்பிள் பண்ணாலும் பேலன்சிங்கிறது ஓலா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 0.1, 2, 3, 4, 5 வரைக்கும் அன்பேலன்சிங்காக இருக்கலாம். ஆனால் 1 வோல்ட், 1.5 வோல்ட் இந்த மாதிரிலாம் அன்பேலன்சிங்காக இருந்தால் ஸ்கூட்டர் ஆன் ஆகாது, கம்பல்சரி ஆன் ஆகாது. லித்தியம் பேட்ரி பேக் என்ன டைப்பில் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ஸ்டார்டிங் டு எண்டுனா 5 வோல்ட்லேருந்து 72 வோல்ட் வரைக்கும் பேட்ரி பண்ணி கொடுக்கலாம். அது வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. பேட்ரி நம்ம மோல்டிங் பண்ணலைன்னா செல்ஸ் அசம்பிள் பண்ணது ரிவர்ஸில் வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கம்பல்சரி மோல்டு பண்ணிடணும். அதுவும் ப்ரொஃபஷ்னலாக மோல்டு பண்ணணும். இந்த வீடியோ யாருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்காக கிடையாது, ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கான வீடியோ தான். அனுபவம் இல்லாதவங்க இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இப்போது இந்த பேட்ரியில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இந்த பேட்ரியை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ஃபஸ்ட்டு மைனஸ் டெர்மினலை கொடுத்துட்டு ப்ளஸ் டெர்மினலை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பேட்ரியை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறோம். கேன் கம்யூனிகேஷன் லைனு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறோம். 12.5 வோல்ட், 2.5 வோல்ட். 2.5 வோல்ட்டில் ரெண்டு பின்னில் சேம் வோல்ட்டு வரணும். முன்ன பின்ன வந்துச்சுன்னா பேட்ரி பேக் இஷ்யூவாக இருக்குது. அப்படி இல்லைன்னா பிஎம்எஸ் இஷ்யூவாக இருக்குது. வீடியோவுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பேட்ரி பேக்கோட கேன் கம்யூனிகேஷன் லைனை செக் பண்ணுறேன். இப்போது 12.50 மீன்ஸ் 12.5 வோல்ட்டு, 12.7 வோல்ட்டு இது வரைக்கும் நமக்கு 12.7 வோல்ட் வரைக்கும் காமிச்சா நல்லாயிருக்கு. அதேமாதிரி 2.5 வோல்ட்டு, 2.45 வோல்ட்டு, 2.50 வோல்ட்டு இந்த மாதிரி காமிச்சா நல்லாயிருக்கு. இதை விட அதிகமாகவோ அதுக்கு கீழே கம்மியாக காமிச்சாலோ ஒன்று பேட்ரி பேக் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போது இந்த ஓலா S1 X கீ மாடலு, இதில் நம்ம பேட்டரியை போட்டு வண்டி ஆன் பண்ணி காட்டுறோம். ஆனால் இந்த வண்டியில் போட்டிங்கன்னா வண்டி ஆன் ஆகுமே தவிர சார்ஜ் எடுக்காது. அதே சமயம் S1 ஏரோட பேட்ரி தான் இது. நம்ம ஏர்லேயே போட்டு செக் பண்ணுறோம். பேட்ரியோட அவுட்புட் என்னன்றதை காமிக்கும் பாருங்கள். நம்ம அங்கே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே அவுட்புட்டு வெளியே வரும். கேன் கம்யூனிகேட் ஆகி அவுட்புட்டு நம்ம பேட்டரியில் என்ன வோல்ட் இருக்கோ அது டைரெக்டாக வெளியே காமிக்கும். ஆனால் இதே நீங்கள் டைரெக்டாக செக் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது காமிக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.